ஒரு 2 பேர் போறாங்க, கள்ளசாராயம் குடிக்கிறாங்க. குடிச்சதுல ஒருத்தருக்கு வயிற்று வலி, கண்ண வலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. கலெக்டர் அப்படிதான் தகவல் கொடுக்குறாரு. இதுவே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் முறையாக இல்ல, அவன் கள்ளசாராயம் குடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லி இருந்தா 100 பேர் போய் குடிச்சு கும்மால் அடிச்சிருக்க மாட்டான். அப்புறம் இளவு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கள்ளசாராயம் குடிச்சு தான் செத்து போனா. ஐயோ, அதே சாராயத்தை தான் நம்மளும் குடிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல கள்ளசாராயமே கிடையாதுன்னு சொன்னார் அன்னைக்கு கலைஞர். அவங்க 2 பேர் வெட்டு படுகொலை செய்யும் போது அன்னைக்கு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கதறாங்க, இல்லவே இல்லைன்ட்டார். கள்ளசாராயமே கிடையாது. அப்படி கள்ளசாராயம் நடந்துச்சுன்னா அரசாங்கத்தினுடைய துப்பாக்கிகள் அந்த தோட்டாக்கள் அந்த பானைகளை உடைக்கும் அப்படின்னார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்றும் அந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. எழுதி கொடுங்க, பத்திரம் போட்டு என்ன தந்துடுறீங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு? தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது திமுக ஆண்டா என்ன, அதிமுக ஆண்டா என்ன, யார் ஆண்டாலும் நிலை இதுதான். இதை மாத்தணுங்க. ஒரு சமூகம் எவல்யூட் ஆக வேண்டாமா? ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைய வேண்டாமா? அதாவது போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னைக்கு பெரும்பாலான கட்சிகளுக்கு கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கிடையாது. குறிப்பா அந்த நாம் டம்ளர் சைமன் இருக்கான்ல, சைமன், அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஒரு குடியாரப்ப நல்லா குடிச்சிட்டு கூத்தடிக்க கூட அவங்க வீட்டம்மா வேற சொல்லும், போயும் அந்த பொம்பளையோட வேற பொம்பளை பாத்துக்கலாம்ல. என்ன குடும்பமடா, என்ன கட்சிடா நீங்க வச்சிருக்கீங்க கேனப்பது. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும்ன்ற எடப்பாடி பழனிசாமி, நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்களே, மிருகங்களை டொப்புன்னு சுடுற மாதிரி கொண்டாங்களே, அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க? கலெக்டருக்கு முன்னாடியே தெரியும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால கலெக்டர் மறைச்சிட்டாரு. தப்புங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடக்கிறது டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றீங்க. நீங்க போலீஸ் மந்திரி. இது போலீஸ் மந்திரியினுடைய யோகியதையா? நேத்து ஒரு வீடியோ பார்த்தங்க. வீட்டுக்குள்ள போனா அப்படியே அந்த சாராயம் பாக்கெட் இருக்குல்ல, பேக் பண்ற அந்த பாக்கெட், பாலித்தீன் கவர், அது அப்படியே உள்ள இருக்குது. ஒரு பெரிய பேரல் இருக்குது, அது ஃபுல்லா சாராயம் நினைக்கிறேன். எப்படி காவல்துறைக்கு தெரியாம போகும்? அதுவும் ஒரு கிராமத்துல சாராயம் ஓடுதுன்னா எப்படி தெரியாம போகும்? ஏங்க, இப்படிப்பட்ட சென்னை நகரத்துல கோயம்பேடுல சாராயம் விக்கிறாங்க. அந்த டியூப்ல கொண்டு வந்து விக்கிறாங்க. காவல்துறைக்கு உடனே தெரியுது, சென்னை சிட்டில தெரியுது. ஏன் கிராமத்துல தெரியல? எப்படி தெரியாம போகும்? அவர்கள் மீது வெறும் சஸ்பெண்ட போடுறது சரியான விஷயமா? அவர்களை நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டாமா? சஸ்பெண்ட் ஆனா என்ன ஆக போறாரு? 1 மாசம் ஜாலியா இருந்து போயிட்டு அப்படி சுத்திட்டு பிள்ளை குட்டிகளோட ஜாலியா இருந்து வர போறாரு. தண்டனை யார் கொடுப்பது? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம், ரொம்ப பெருமையான விஷயம்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கல்வியில, வேலையில, ஏற்றுமதியில, பெண்களுடைய பாதுகாப்புல போன்ற பல விஷயங்கள்ல முன்னாடி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு கள்ளசாராயத்தினால உயிரிழப்புகள் இருக்குல்ல, அதுலயும் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சாராயமே இருக்கக்கூடாது, டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கள்ளசாராயத்தை எப்படி ஏத்துக்கிறது? நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 52 உயிர்கள் இந்த நேரம் போயிடுச்சு. கள்ளசாராயம் குடிச்சதுனால 52 உயிர்கள் போயிடுச்சு. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் சொல்லுகிறார், இன்னும் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத யோசிக்கும் போதே ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்களுடைய பிள்ளை குட்டிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இணையர் என்ன செய்வாங்க? அப்படின்றத யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப பதபதப்பாகுது. நம்மளே இப்பதான் மேலே எழுந்து வந்துகிட்டு இருக்கிறோம், மேலே உயர்ந்துகிட்டு இருக்கிறோம். குடிச்சு செத்தவனா ரொம்ப பெரிய பணக்காரனோ மிட்டா மிராசோலாம் கிடையாது. சாதாரண கூலி தொழிலாளி, கட்டுமான தொழிலாளி, முறைசாரா தொழிலாளி, பெயிண்டரு, எலக்ட்ரிஷியனு, இந்த மாதிரி தினக்கூலி வாரக்கூலின்ற அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் செத்து போயிட்டாங்க. ஒரு 2 பேர் போறாங்க, கள்ளசாராயம் குடிக்கிறாங்க. குடிச்சதுல ஒருத்தருக்கு வயிற்று வலி, கண்ண வலி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க. கலெக்டர் அப்படிதான் தகவல் கொடுக்குறாரு. இதுவே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் முறையாக இல்ல, அவன் கள்ளசாராயம் குடிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லி இருந்தா 100 பேர் போய் குடிச்சு கும்மால் அடிச்சிருக்க மாட்டான். அப்புறம் இளவு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கள்ளசாராயம் குடிச்சுட்டு தான் செத்து போனா. ஐயோ, அதே சாராயத்தை தான் நம்மளும் குடிச்சிருக்கிறோம். 100 பேர் விரைகிறான் ஆஸ்பத்திரிக்கு. பாண்டிச்சேரி,
அந்த மாவட்ட கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, சேலம் மருத்துவமனைன்னு போறான். உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுதான். வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க பணத்தை, வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க இறுதி சடங்கு. எங்க போயிட்டு இருக்குது தமிழ்நாடு? எதை நோக்கி நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கிறோம்? டிஒஎஃப்ஐல இரு தலைவர்கள், ரொம்ப முக்கியமான தலைவர்கள், நான் அமைப்பில் இருக்கும்போது, வளரும் போது அவர்களை பற்றி தலைவர்கள் சொல்லுவாங்க. குமாரும் ஆனந்தனும், அப்போதும் இதே திமுக ஆட்சி தான். குமாரும் ஆனந்தனும் சாராயத்துக்கு எதிராக மிகப்பெரிய வலுவான போராட்டத்தை செய்வாங்க. காவல்துறையில புகார் கொடுப்பாங்க, ஒன்றும் நடக்கல. மீண்டும் மீண்டும் புகார் கொடுக்குறாங்க, வேற வழியே இல்லாம அந்த சாராய வியாபாரியை கைது செய்யறாங்க. அந்த சாராய வியாபாரி ஜெயில இருந்து வெளியில வந்ததும் குமாரையும் ஆனந்தையும் தியேட்டருக்கு போயிட்டு வர வழியில நைட்டு வெட்டுறாங்க. தோழர் ரமேஷ் பாபு இருந்தார், அவர் ஒரு புத்தகம் வேற போட்டிருக்கிறார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில் அது நிகழ்ந்துகிட்டு இருக்குதே. தமிழ்நாட்டில் கள்ளசாராயமே கிடையாதுன்னு சொன்னார் அன்னைக்கு கலைஞர். அவங்க 2 பேர் வெட்டு படுகொலை செய்யும் போது அன்னைக்கு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கதறாங்க, இல்லவே இல்லைன்ட்டார். கள்ளசாராயமே கிடையாது. அப்படி கள்ளசாராயம் நடந்துச்சுன்னா அரசாங்கத்தினுடைய துப்பாக்கிகள், அந்த தோட்டாக்கள், அந்த பானைகளை உடைக்கும் அப்படின்னார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்றும் அந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் இன்னைக்கு கூட்டத்தொடரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்கள குண்டுகட்டாக வெளியில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம். எதிர்க்கட்சிகள் உள்ளே இருக்க வேண்டும். எனவே சபாநாயகர் கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள உள்ள வர சொல்லுங்க, அவங்கள உள்ள அனுமதிக்கணும் அப்படின்ற அந்த இதை வச்சிருக்கிறாரு. அதே போல முதல்வர் பேசும்போது சொல்லுகிறார், இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்றதுக்கான பட்டியல் இருக்குது. அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. அதிமுக காலத்திலும் சாராயம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது, அப்பவும் மரணங்கள் நடந்திருக்கிறது, பட்டியல் இருக்குது. ஆனா அதை இப்போது நான் சொல்லி இதில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்றத பதிவிட்டு இருக்கிறாரு. மன நிறைவாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் தனக்கு உட்பட்ட விஷயங்களை முன்னாடி நகர்த்தி இருக்கிறார். என்ன பொறுத்தமட்டில் அது போதாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 2வது சம்பவம் இது. முதல்ல மரக்காணத்துல இதே நிலைதான். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது பண்றாங்க. அது உடனே சிபிசிஐடிக்கு மாறுது. சேம் பேட்டர்ன், சேம் ஃபார்மேட் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இந்த தவறு ஒரு முறை நடந்தது அல்ல, பல முறை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ திமுக அரசாங்கம் இதுக்கு வலுவாக ஒரு முட்டுக்கட்டையை போட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு என்னதான் நலத்திட்ட உதவிகளை செய்தாலும் எல்லாத்தையும் நம்ம வாரி வாரி மாணவர்களுக்கு படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வாங்க அப்படின்ட்டு சொல்லி 3 வேளை உணவு அவர்களுக்கு கொடுத்தாலுமே கூட அவர்களுக்கு அவர்களுடைய தந்தை மிகவும் அவசியம். இன்னொரு சம்பவங்க, கணவனும் மனைவியும் இறந்து போயிருக்கிறாங்க அந்த சாராயம் குடிச்சு. 25 வருஷமா ஒரு ஊருக்குள்ள ஒரு அயோக்கியப்ப சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா? நீதிமன்றத்துக்கு பக்கத்திலே, நீதிமன்றமும் காவல்துறையும் பக்கத்துல இருக்குதே, தெரியாமலா இருக்கும்? காட்டுக்குள்ள புதருக்குள்ள கொண்டு போயில. பழைய காலத்து படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மலைக்கு மேல இருக்கும், அது உள்ள ஒரு புதர் இருக்கும், அந்த புதர் உள்ள வச்சு ரகசியமா குடிச்சிட்டு இருப்பாங்க, வித்துக்கிட்டு இருப்பாங்க, குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அருகாமலேயே ஒருத்தன் சாராயம் காய்ச்சி இருந்திருக்கிறான், அது காவல்துறைக்கு தெரியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவலம். அது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாது. 25 வருஷமாங்க வீட்டுல. நேற்று ஒரு வீடியோ பார்த்தங்க, வீட்டுக்குள்ள போனா அப்படியே அந்த சாராயம் பாக்கெட் இருக்குல்ல, பேக் பண்ற அந்த பாக்கெட், பாலத்தின் கவரு, அது அப்படியே உள்ள இருக்குது, ஒரு பெரிய பேரல் இருக்குது, அது ஃபுல்லா சாராயம் நினைக்கிறேன். எப்படி காவல்துறைக்கு தெரியாம போகும்?
அதுவும் ஒரு கிராமத்துல சாராயம் ஓடுதுன்னா எப்படி தெரியாம போகும்? ஏங்க, இப்படிப்பட்ட சென்னை நகரத்துலங்க, சென்னை நகரத்துல கோயம்பேடுல சாராயம் விற்கிறாங்க. அந்த டியூப்ல கொண்டு வந்து விற்கிறாங்க. காவல்துறைக்கு உடனே தெரியுது, சென்னை சிட்டியில தெரியுது. ஏன் கிராமத்துல தெரியல? எப்படி தெரியாம போகும்? அவர்கள் மீது வெறும் சஸ்பெண்ட போடுறது சரியான விஷயமா? அவர்களை நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டாமா? சஸ்பெண்ட் ஆனா என்ன ஆக போறாரு? ஒரு மாசம் ஜாலியா இருந்து போயிட்டு அப்படி சுத்திட்டு பிள்ளை குட்டிகளோட ஜாலியா இருந்து வர போறாரு. தண்டனை யார் கொடுப்பது? மரக்கான விஷயத்துல என்ன நடவடிக்கை ஆச்சு? இப்போ அவர்கள் எல்லாருக்கும் தண்டனை பெற்று கொடுத்து விட்டோமா? ஒரு வீடியோல பேசும்போது சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய நபர் சொல்றார், சண்டையில கிளியாத சட்டை அப்படின்ற மாதிரி சாவு வீட்டுல சாராயம் இல்லாம எப்படி? சாதாரண சாமானியர்கள் அப்படி இருக்கிறாங்க. அங்க இலவு விழுந்துச்சு அப்படின்னாக்க அங்க சாராயம் கம்பல்சரியா. ஏன்டா சாராயம் கம்பல்சரினா? அதான் காசு கம்மியா, மலிவான விலை, 60 ரூபாய், 60 - 70 ரூபாய். நம்ம சாராயம், நம்ம டாஸ்மார்க்கே நம்ம அப்படிதான் சொல்லுதோம், அது வேண்டாம், எதுக்கு அப்படி பண்ணுதீங்க, பண்ணாதீங்க, அது பல பேர் பொழப்பை கெடுக்கு, குடும்பத்தை அழிக்கி, அதுலயும் செத்து போறான். இப்போ கள்ள சாராயமும் சேர்ந்துக்கிட்டு வருது. இது இந்த நாட்டுக்கு நம்மளுடைய மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர் தெரியுமா? இது ஒரு பக்கங்க, இது தப்பு, இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். யார் யாரெல்லாம் இது தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது தயவுதட்சணை இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். பாவமே பார்க்கக்கூடாது. என் கட்சிக்காரன், என் சாதிக்காரன், என் சொந்தக்காரன், எதுவும் இருக்கக்கூடாது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்ப நம்ம எதிர்கட்சிக்கு வருவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவோம். அவங்க யோகியமா? இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும்ன்றார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டாங்களே, மிருகங்களை டொப்புன்னு சொல்ற மாதிரி கொண்டாங்களே, அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க? கலெக்டருக்கு முன்னாடியே தெரியும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால கலெக்டர் மறைச்சிட்டாரு. தப்புங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடக்கிறது டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்றீங்க. நீங்க போலீஸ் மந்திரி, இது போலீஸ் மந்திரியினுடைய யோகியதையா? அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல? இவங்க யோகியமா? இவங்க இருந்த காலத்துல எங்கெங்கெல்லாம் மீண்டும் ஸ்டாலின் சொன்னதுதான் பட்டியலிட்டா நல்லா இருக்காது. இன்னொரு பக்கம் ஆடு மேனு குதிச்சிட்டு இருக்குது. கடந்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவுல கள்ள சாராயத்தால் மிகப்பெரிய உயிர் பலி எங்க நடந்துச்சுன்னா குஜராத்ல தான் நடந்துச்சு. இத்தனைக்கும் அது காந்தி பிறந்த ஊரு, அங்க மதுவிலக்கு இருக்கு. இன்னைக்கு குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறார, பதவி விலக்கு சொல்லு, வாயத்திறந்து சொல்லு, சொல்ல முடியுமா? நாமல இதோ நீட் தேர்வு வந்திருக்குது. நீட்டினால் இந்தியா முழுவதும் பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்களே. இவங்களாச்சும் குடிக்கார பயிலுங்க, விடுங்க, போய் சாவட்டும். அகத்துக்குனாலும் போய் குடிச்சாங்க, செத்தாங்க. சின்ன பிள்ளைங்க தூக்கு மாட்டிட்டு செத்து போகுது, மன உளைச்சலுக்கு ஆளாகுது. கொள்ளுதார நரேந்திர மோடி பதவி விலக்கு சொல்லு, முடியுமா உன்னால? நீ என்னது சிங்கம் போலீஸ் தானே, ஐபிஎஸ் நோடிலா கர்நாடகா, வாயை திறந்து பேசு. ஏன் அதுக்கு வாயை திறந்து பேச மாட்டான்? இன்னொருத்தர் உத்தம புத்திரர், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மங்கா பாய்ஸ், மெங்கோ பாய்ஸ். ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? டே, காய்ச்சினதுல ஆளும் இருக்காம்டா. அதாவது காய்ச்சினவன் இருக்கான்ல, அவன் ஒரு முக்கியமான ஆளுங்க. அவனுக்கு கீழே ஒரு 20-30 கேம்ப் இருந்துச்சான். இவர் சாராயம் காய்ச்சுவாரு, அதை எடுத்து டீலர்ஸ் கிட்ட கொடுப்பாரு, அவங்க கீழே விநியோகம் பண்ணுவாங்கலாம். அதுல வாழும் தானே இருக்கிறான். வாயை திறந்து பேசலாமா மேங்கோ பாய்ஸ்? உங்க வரலாறு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சாராயம் காய்ச்சி என்னெல்லாம் சேட்டப் பண்ணீங்கன்ட்டு. இன்னைக்கு நீங்க பூர்ண மது விலக்கு கேட்கறது நீங்க சாராயம் காய்ச்சறதுக்கு. எழுதி கொடுங்க, பத்திரம் போட்டு என்ன தந்துடுறீங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு? தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது.
அது திமுக ஆண்டா என்ன, அதிமுக ஆண்டா என்ன, யார் ஆண்டாலும் நிலை இதுதான். இதை மாத்தணுங்க. ஒரு சமூகம் எவல்யூட் ஆக வேண்டாமா? ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைய வேண்டாமா? அப்படி பரிணாம வளர்ச்சின்னு சொல்லும் போது அவன் ஞாபகம் வருது விஜயலட்சுமி புருஷன் சீமான் மாமா. சீமான் மாமா, டே நாம் தமிழர் பாய்ஸ், உங்களால தான் என் சேனலுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரைக். உங்க அண்ணனால இந்த சமூகத்துக்கு பிரச்சனை, உங்களால எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்னை போன்று பேசுறவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எங்க இருந்துடா வரீங்க முட்டா பயிலுகளா? படிச்சுட்டு வரீங்களா? படிக்காம அப்படியே ஏதாச்சும் கேட்டுற போறேன். நம்ம இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஒருத்தன் கண்டன அறிக்கை கொடுக்குறான். அவன் பேரு சீமா, அவன் கட்சி பேரு நாம் டம்ளர் கட்சி. நாம் டம்ளர், நாம் டம்ளர் இதெல்லாம் ஒழிச்சிடலாம். புடலங்கா கல்லு யாடுறா? கல்லு எப்படி வருது? மாட்டு மூத்திரம் மாடாது, அதுவும் போதை பொருள் தான். அதுலயும் கலப்படங்கள் இருக்குது. கல்லு கடையை கொண்டு வரணும், அது மட்டும் என்ன இதுவா? அதை ஒழிக்கிறதுக்கு பெரியார் படாத பாடுபட்டார். பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போய் அன்னைக்கு அந்த கல்லு கடையெல்லாம் அடிச்சு உடைச்சு குடியார பையெல்லாம் விளக்கமாத்த கொண்டு சாத்தி, அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். மீண்டும் நம்மளை பின்னாடி கொண்டு போக வைக்கிறான். நம்ம பரிணாம வளர்ச்சினா முன்னாடி போகிறது, வளர்ச்சி அடைகிறது, பின்னோக்கி போகிறது கிடையாது. முட்டா பைய மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறா, உட்காந்துட்டு பின்னாடி நின்று கை தட்டிட்டு இருக்காங்க சீமான் கூட இருக்கிறவங்களா. பதிவு வர கல்லு கடை ஏத்துற, இதுக்காக தான் நாங்க சொன்னோம் கல்லு கடை ஏத்துற. பத்தியா கள்ள சராயத்தால சாவறீங்க, கல்லு கடை ஏத்துற. எல்லாம் ஒரே மண்ணாங்கட்டி தானே. அதாவது போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னைக்கு பெரும்பாலான கட்சிகளுக்கு கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கிடையாது. குறிப்பா அந்த நாம் டம்ளர் சைமன் இருக்கான்ல, சைமன், அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஒரு குடியாரப்ப நல்லா குடிச்சிட்டு கூத்தடிக்க கூட அவங்க வீட்டம்மா வேற சொல்லும், போயும் போயும் அந்த பொம்பளையோடயா வேற பொம்பளை பார்த்துக்கலாம்ல. என்ன குடும்பமடா, என்ன கட்சிடா நீங்க வச்சிருக்கிறீங்க கேனப்பேலாம். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக கல்வி அடைக்க வேண்டும், வேலை அடைக்க வேண்டும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு பொருளாதார நெருக்கடியில் வாழக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும் அப்படின்ட்டு பாடுபடுங்கன்னா அறிக்கை கொடுக்குறாங்க முட்டா பைய மாதிரி. எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை நிறைவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் முதல்வர் சொல்லி இருக்கிறார், நான் நம்புகிறேன், எந்த விதமான தெய்வதாட்சணியும் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன், அது என்னுடைய வாக்குறுதின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். நான் நம்புகிறேன். மீண்டும் இதை போல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, நிச்சயமாக நடக்கக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாட் ஒன்லி கள்ளசாராயம், கஞ்சா ஓடுது, மற்ற போதை பொருட்கள் ஓடுது, ஊசி மாத்திரை போடுறாங்க இளைஞர்கள். அதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். நிறைய சிறு சிறு அமைப்புகள் இருக்கிறது, போதைக்கு எதிராக பல ஈவென்ட்ஸை முன்னெடுக்கிறாங்க. ஆனா காவல்துறை அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. எம்ஜிஆர் நகர்னு ஒரு ஏரியாங்க, அங்க சமீபத்தில் ஒரு பையன் வெட்டி கொல்லப்பட்டான். போதைப் பொருள் சம்பவத்துல, போதைப் பொருள் விற்கிறது வாங்குறதுல பிரச்சனை, தகராறு. அதுல ஒரு சின்ன பையன், படிக்கிற பையன் பாதிக்கப்பட்டான். இன்னும் பள்ளிக்கூடங்களில் பல இடங்களில் போதை கலாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. காவல்துறைய முதல்வரும் தமிழக அரசும் எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவங்கள அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஒரு தவறு நடந்தா, ஒரு தகவல் தெரிஞ்சா அந்த தகவலை கொடுப்பவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. எங்க ஏரியால போன் அடிச்சு சொன்னா யாரு தகவல் கொடுக்குறோன்றத போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. ஒரு இடத்துல பசங்க கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா தகவல் கொடுக்குறோம், யார் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதோ இந்திரா தேட்டர், இந்திரா தேட்டர் ரொம்ப பிரபலமான தேட்டர். இந்திரா தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப், இன்னைக்கு இந்திரா அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, இந்திரா தேட்டர் ஒயின் ஷாப் விடிய விடிய ஓடுது. கேகே நகர், வெஸ்ட் கேகே நகர்ல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் விடிய விடிய சாராயம் ஓடுது. அங்க டாஸ்மார்க் ஓடுது. கான் நகர்ல சாராயம் ஓடுது. எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் மெயின் ரோட்ல சாராயம் ஓடுது. அப்படியே ஆப்போசிட் டபுள் டேங்க்ல சாராயம் ஓடுது. சைதாப்பேட்டையில சாராயம் ஓடுது. கோயம்பேடுல விடிய விடிய சாராயம் ஓடுது. டாஸ்மார்க் கடையில விற்கிறான், பிளாக்ல விற்கிறான். காவல்துறையினர்களுக்கு தெரியாதா இது? எல்லா இடத்துலயுமே தெரியுமே. நான் ஒரு காவலரை பாக்குறேங்க, பழைய போலீஸ் ஸ்டேஷன், ஆட்டன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாக்குறேன். ஒரு போலீஸ்காரர் நின்று கட்டிங் வாங்கிட்டு இருக்கிறார். இதுதான் இவர்கள் ஒழிக்கக்கூடிய லட்சணமா?
அங்க பிளாக்ல சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அப்படியே 10 அடி தூரம் போனாக்கா போலீஸ்காரர் நின்று ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போடுவார். என்னங்க நியாயம் இது? இதையெல்லாம் காவல்துறையினர்கள் கண்டிப்பாக பார்க்கணுமா கூடாதா? வழிக்கு வழி போக்குவரத்துல போறவங்க எல்லாம் எல்லாரையும் செக் பண்றாங்க. செக் பண்ணணும் அவசியம். டாஸ்மாக் கடையை ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ காவல்துறையினர் மெத்தனமாக இருக்கிறார்கள். காவல்துறையினர்களுக்கு நம்ம காவல்துறையினர்கள் நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிப்பாட்ட முடியும். அதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது, அதாவது குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு சஸ்பெண்ட் மட்டும் போதாது, அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர்களையும் அந்த குற்றவாளிகளுடைய லிஸ்டில் சேர்த்து அவர்களையும் விசாரணை செய்யணும், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போதான் மற்ற காவலர்களும் பயப்படுவாங்க. இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். காவல்துறையில் இருப்பவர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசாங்கம் தட்டி கேட்கும் என்பதை உறுதிப்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த எதிர்கட்சியில இருந்துகிட்டு கொக்க பக்கன்றாங்களா, அவங்களை செருப்படுத்தி சப்பு சப்புன்னு அடிச்சா மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.